அண்மை செய்தி. கோவையில் மெட்ரோ திட்டம் வரக்கூடாது என்பதற்காக தவறான திட்ட அறிக்கை கொடுத்ததாக அதிமுக தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டது. இதனிடையே திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் மாறி மாறி கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். கோவை மாநகராட்சியினுடைய மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் துவங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 100 வார்டுகளில் 3 வார்டுகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 96 வார்டுகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும், ஒரு வார்டில் சுயேட்சை எனவும் 97 உறுப்பினர்கள் திமுகவிற்கு சாதகமாகத்தான் செயல்படுகிறார்கள். இந்த நிலையில அண்மையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில அந்த மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசால் புறக்கணிக்கப்பட்டதற்கு காரணம் தமிழக அரசின் அதாவது தவறான திட்ட அறிக்கை தயார் செய்து அனுப்பியதே காரணம் என்ற அடிப்படையில அதிமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் மாநகராட்சி கூட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே மாமன்ற கூட்ட அரங்கிற்கு வெளியே இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது தமிழக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதே வேளையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கவுன்சிலர்கள் உள்ளே செல்லும் பொழுதே அவர்கள் வெளியே நின்று அந்த முழக்கத்தை எழுப்பினார்கள். தொடர்ந்து கூட்டம் துவங்கிய நிலையில இந்த மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து திமுக கவுன்சிலர்கள் முதலில் அவர்கள் தங்களது கோரிக்கையை எழுப்ப முற்பட்டார்கள். அப்பொழுது குறுக்கிட்ட காங்கிரஸ் கவுன்சிலர் மத்திய அரசுக்கு எதிராக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் மத்திய அரசு தான் வேண்டுமென்றே இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு தரக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த ஒரு புறக்கணிப்பு செய்ததாக அவர் கோரிக்கை எழுப்பினார். அதைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்களும் அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த நிலையில அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் இந்த தவறான திட்ட அறிக்கை காரணமாகவே இந்த திட்டமானது புறக்கணிக்கப்பட்டதாக அவர் கூறிய நிலையில திமுக கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக பிரபாகரனை சூழ்ந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினார்கள். அப்பொழுது பிரபாகரன் எழுந்து நின்று தமிழக அரசுக்கு எதிராக இந்த திட்ட அறிக்கை தவறான திட்ட அறிக்கை என்ற அடிப்படையிலான ஒரு பதாகையை கையில் ஏற்றி அவர் முழக்கங்களை எழுப்பிய போது திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் மேதையின் மீது ஏறி நின்று அந்த தாளை கிழித்து எரிந்ததனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கூட்டம் என்பது ஒரு பரபரப்பான ஒரு சூழலை எட்டியதால் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இருவரும் மாறி மாறி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் 2 பேரும் மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து அவர்கள் வெளியே முழக்கத்தை எழுப்பியபடியே அவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவினர் பெண் மாமன்ற உறுப்பினரை ஏவி விட்டு தங்களை தாக்க முற்பட்டதாகவும், மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறும் பட்சத்தில் தாங்கள் காவல்துறையில் புகார் அளிக்க இருப்பதாகவும் தற்பொழுது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியபடி அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். சுபா.